ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ரீ ஃபேஷன். ஸோ அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த லாங் வீடியோ எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. ஸோ டெய்லரிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ அண்ட் இன்னும் ஒரு சில விஷயங்கள்ஸ் எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீக்கு தான் சண்டே தான் நம்ம ஷாப்புக்கு பூஜை போட போகிறோம். ஸோ அதோட ஒர்க் தான் இப்போது ஃபுல்லாக துடைக்கிற வேலை தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இந்த வாரம் ஃபுல்லாக வீடியோவே போடல காணிங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வீக்கோட கிவ்அவே கிஃப்ட்டு இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஸோ என்ன ஆச்சு அப்படின்றத 2-3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. இன்னுமே லாஸ்ட்டு வீடியோவுக்கு நேற்று தான் வின்னர் இதுவே நான் கொரியர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் இவ்வளோ டிலே ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்றத ஒரு வீடியோவாக இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டைட்டில்லே பார்த்துருப்பீங்க, டெய்லரிங் சம்மந்தமான ரிலேட்டடான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் திங் பார்த்திங்கன்னா, என்னுடைய ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் பற்றி நான் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன அப்படின்றத. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் ஒரு ப்ரைவேட் கன்சலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ எனக்கு பிடிச்சி தான் அந்த டெய்லரிங் நான் எடுத்தேன், சரிங்களா. ஸோ இப்போ அந்த டெய்லரிங்னால தான் நம்மளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன் திங் பார்த்திங்கன்னா, நான் கண்டினியூஸாக அதாவது சீசன் டைம்லலாம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ரெஸ்ட்டே இல்லாமல் 2 o'clock 3 o'clockலாம் நான் துணி தைச்சி அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு சுத்தமாக ரெஸ்ட் இருக்காது. கண்டினியூஸாக அடுத்தடுத்து தைச்சிட்டு ஒரு 5 minutes பிரேக்கில் திருப்பி மறுபடியும் தைக்க அப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 1 or 2 yearsஸாக அந்த மாதிரி தான் தைச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் நம்ம ஷாப்புக்கு ஆளுங்க யாரும் போடல, நான் ஒரு ஆள் தான் தைச்சிட்டு இருந்தேன். அண்ட் ப்ளஸ் நம்ம சேல்ஸுமே கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம். ரெண்டுமே எல்லாமே சேர்ந்து பார்க்க சொல்ல என்ன ஆச்சு, ஒரு 6 months முன்னாடி கொஞ்சம் எனக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துடுச்சு. ஸோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, கை காலில் வீங்க ஆரம்பிச்சிச்சு, வயிறு கொஞ்சம் வீக்கம் கொடுத்தது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு நான் ப்ரைவேட் கன்சலில் ஸ்கேன் எடுக்கல, டேப்லெட் சாப்பிட்டேன். எனக்கு கண்டினியூஸாக க்யூர் ஆகலை, பெயின் அப்படியே இருந்ததுனால, ரொம்ப ஹெல்த் இஷ்யூ அதிகமானதுனால, ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் ஃபுல் பாடி செக்கப் எடுத்தேன். ஸோ ஃபுல் பாடி செக்கப்பில் எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முடக்குவாதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. நான் டேப்லெட் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன், சரிங்களா. அப்போது ரொம்ப மோசமாக இருந்தது. அப்போ கொஞ்சம் நிறைய வீடியோஸ் நடுவில் நான் போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே எனக்கு ருமத்ராய்டுன்னு சொல்லலாம். அதாவது கை கால் அந்த ஜாயிண்ட்டு பெயின் எல்லாம் பயங்கர பெயினாக இருக்கும். கை கால் தூக்க முடியாது, ஒரே வலி, கால்லாம் வீங்கி போயிருந்தது, வயிறு வீக்கம், அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ அப்போ கண்டினியூஸாக என்னால் மிஷினில் உக்காஞ்சாலே எனக்கு மூஞ்செல்லாம் வீங்கிடும், அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சுத்தமாக ஸ்டிச்சிங் அப்படியே விட்டுட்டேன். ஃபுல்லாகவே மிஷின்லேயே உட்கார முடியாமல் அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ அப்போ ஃபுல்லாகவே நான் டெய்லரிங் அப்படியே விட்டுட்டு கண்டினியூஸாக நான் டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்து இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்தது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ தான் நான் கொஞ்சம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. பட் நம்மக்கிட்ட சேல்ஸ் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போகிற மாதிரி தான் போயிட்டுருக்கோம். டெய்லரிங் மட்டும் நான் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன், சரிங்களா. ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். நான் எதுவுமே ஸ்டிச்சிங்கே எதுவுமே நான் எடுக்கலை. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, எதனால் நான் டெய்லரிங் ஃபஸ்ட்டு நான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்க சொல்ல நம்ம நல்லா நடப்போம், சாப்பிடுவோம், வேலைக்கு சாப்பிடுவோம், நல்லா நடந்துகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த இஷ்யூஸுமே இருக்காது. ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அவருக்கும் லிவர் ப்ராப்ளம் இருந்தது. லிவர் ப்ராப்ளத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா, அப்போ தான் நான் டெய்லரிங் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வச்ச ஷாப்பு தான் இது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஃபுல்லாகவே கண்டினியூஸாக தைக்கிறது, தைச்சி முடிச்சவரை இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். எழுந்து நடக்காமல் கொள்ளாமல், வெயில் படாமல் ரூம்குள்ளேயே உட்காந்து நம்ம தைக்கிறோம். சாப்பிட்ற சாப்பாடை நம்மளுக்கு ஜீரணமாகாமல், அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எனக்கு இந்த கேஸ் ட்ரபிள், அப்புறம் இந்த கை கால் வலி இதெல்லாம் ரொம்ப இருந்தது. ஸோ அதுக்கு நான் டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்தது. சரி நம்ம தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் இப்போ தான் ஒரு 1 or 2 months தான் கொஞ்சம் நம்ம தைக்க தைச்சிட்ருக்கேன். வருமானம் வேணும் இல்லையா. ஸோ அதனால் ஓடிட்டு இருந்தது. இப்போ லாஸ்ட்டாக இந்த 1 week-ஆக ஃபுல்லாகவே வயிறு வீங்கிட்டு, ஒரு சைடு ஃபுல்லாக அந்த இடுப்பு பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக பயங்கர பெயின் 1 week-ஆ. அதனால் இப்போ
மறுபடியும் சரி ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால தான் ஒரு வாரமாக வீடியோ போட முடியல. சரி மறுபடியும் என்ன ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாமேன்ட்டு ஸோ வந்து நான் வந்து ஷில்பா ஸ்கேன்ஸில் போய்ட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். ஸோ என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்தோம். ஸ்கேன் எடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் திங் வந்து கர்ப்பப்பை வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது, 2 கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் கர்ப்பப்பையினால நம்மளுக்கு எதுவும் இஷ்யூஸ் கிடையாது. இப்போதைக்கு எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வர மாதிரி தெரியல. வயிறு வீக்கத்துக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் கிடையாது. இதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து எனக்கு 2 பசங்க சின்ன பசங்களாக இருக்கிறதுனால இப்போதைக்கு ஆப்ரேஷன் வந்து நெசசரி, ஏதாவது பெயின் இருந்தால் அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ மெயின் இஷ்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிவரில் வந்து மைல்டாக ஒரு இஷ்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ லிவரில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஏன் லிவரில் வந்து இருக்குன்னா, அன்ஹெல்த்தி ஃபுட்ஸு ஒரு பக்கம் நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜீரணம் பண்ணாமல் நம்ம நடக்க மாட்டோம், வாக்கிங் எதுவுமே போகாமல் ஒரே இடத்துல தைக்கிறோம், அதனாலே வந்திருக்கலாம் மேபி. அதனால தான் வந்திருக்கோம் மெயின். ஒரே இடத்துல நம்ம வந்து அப்படியே கால் வந்து அசைவு இல்லாமல் ஒரே இடத்துல நம்ம தைக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து வந்திருக்கலாம் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நடக்கிறது இல்லை, நம்மளுடைய சன்லைட் வந்து நம்ம மேலே படாமல் ஒரே ரூம்குள்ளே இருக்கிறதுனாலையும் வந்திருக்கலாம். அந்த மாதிரி வந்து ஃபுட் ஐட்டம் வந்து நம்ம சாப்பிட்டது ஜீரணமாகாமல் இருக்கிறதுனாலையும், நிறைய ஹெவி ஃபுட் எடுத்தாலுமே இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து நாங்கள் ஐசியூவில் தான் வச்சு ஒரு 2 வருஷமாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருந்தோம். ஸோ அப்போ வந்து அதோடய இன்ஃபெக்ஷனால் அப்போயே ட்ரீட்மெண்ட் டெஸ்ட் எடுத்து பார்க்க சொன்னாங்க. நான் வந்து அப்போ எதுவும் சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ மேபி அதனாலையுமே வந்திருக்கலாம், நான் யோசிக்கிறேன். ஸோ லிவர் வந்து மைல்டாக இஷ்யூஸ் இருக்குது, அதாவது ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, கிட்னி ஒரு பக்கம் வீக்கமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இப்போ எனக்கு வந்து கிட்னி ஒரு பக்கம் வீக்கமாக இருக்குது, லிவர் வந்து ஃபேட்டி லிவர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் லிவர் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது, கிரேடு 1, 2, 3 அந்த மாதிரி இருக்காமே, அது வந்து நம்மளுக்கு இன்னும் அதை பற்றி ஃப்யூச்சராக அந்த இது என்னன்றது தெரியல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க. டேப்லெட் வந்து கண்டினியூ பண்ணணும் ஃபுல்லாகவே அப்படின்னு கண்டினியூ பண்ணிட்டு ஃபுட் ஐட்டம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா க்யூர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் கர்ப்பப்பைக்கு வந்து இப்போதைக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் வேண்டாம், அப்புறமா ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதாவது வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1/2 ஹவராவது கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட்டுனால் நம்ம வந்து படுத்துகிட்டே இருக்கணும்னு கிடையாது, கொஞ்சம் நீங்கள் வெயிலில் போய் நடங்க, போகணும் வரணும். கண்டிப்பாக வந்து இது தேவை, வாக்கிங் வந்து கண்டிப்பாக போகணும். சரிங்களா? டெய்லர்ஸாக இருக்கவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கிறதுக்கோ இல்லை வந்து அசைவுகளுக்கோ எந்தவித ஒரு வாய்ப்பும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக நடக்கணும் காலையில். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ என்ன மாதிரி இஷ்யூஸ் வந்து இந்த வயசில் எனக்கு வந்து எனக்கு வயசும் கிடையாது, 35 தான் ஆகுது. ஸோ எனக்கு இந்த வயசில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. அதனால் வந்து டெய்லர்ஸும் நீங்கள் வந்து நான் இதே முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இந்தளவுக்கு ஒரு இஷ்யூஸ் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து நடந்துகிட்டே இருப்போம், நம்ம காலையில் சாப்பிட்டு ஜீரணமாகிட்டோம், நம்மளுக்கு எந்த இஷ்யூஸும் இருந்திருக்காதுன்னு மேபி நான் நினைக்கிறேன். இப்போ ஒரே இடத்துல உட்காந்து தைக்கிறதுனால தான், பட் நம்ம விருப்பப்பட்டு தான் அந்த விஷயத்த செய்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த விஷயத்தையும் செய்யணும். அடுத்தது வந்து நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கே வந்து சொல்லியிருக்காங்க டீ காஃபி சாப்பிடக்கூடாது, இட்லி தோசை அந்த மாதிரி எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து ஃபுட் ஐட்டமும் ரொம்ப குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 கப் அளவு தான் சாப்பாடு சாப்பிட்ணுமா. ஸோ நம்ம 1 கப் அளவு சாப்பாடு சாப்பிட்டா நம்மளுக்கு எப்படி வயிறு ஃபுல்லாகும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக கொஞ்சம் வந்து நம்ம ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி காய்கறி அந்த மாதிரிலாம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த கொழுப்பு சேராமல் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா க்யூர் பண்ணலாம். அது ஃபுல்லாக க்யூர் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ யாராவது வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்றது தெரியல. பட் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு அப்படி அந்த வந்து அதோட ப்ராப்ளத்தை வந்து இன்னும் அதிகமாக்காமல் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் துணி தைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து உட்காந்து தைச்சோம்னா நல்ல வருமானம் இருக்குன்றது உண்மை தான். பட் அந்த நம்ம கஷ்டப்பட்டு தைக்கிறது மொத்தமாக ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தான் போகுது அப்படின்றது தான் உண்மை. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். நான்லாம் சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா 15,000 20,000 கிட்டலாம் சம்பாரிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சம்பாரிச்சது வந்து எதுவுமே என் கையில் நிற்கல. ஏன்னா ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல் செலவு தான். அந்த டைமில் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. அதனால் வந்து நம்ம வந்து ஹோட்டல் சாப்பாடு அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்றோம். மேபி அந்த இஷ்யூஸ்னாலேயும் வந்திருக்கலாம். அதனால் வந்து கொஞ்சம் நம்ம நடந்துருந்தோம்னா இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. ஸோ நீங்கள் டெய்லர்ஸாக இருக்கீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
நம்ம தச்சுட்டு கொஞ்சம் அப்படியே வெளியே நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு அப்பப்போ வெளியே போங்க. நான்லாம் எங்கேயுமே வெளியே போக மாட்டேன். எனக்கு வந்து வீடு, கடை இது மட்டும்தான். இதை தவிர்த்து நான் எங்கேயுமே வெளியே போனதே கிடையாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நடந்து நம்ம வெளியே சன்லைட்டுக்கெலாம் போயிட்டு கிட்ட வந்திருந்தோம்னா இந்த இஷ்யூஸ் வந்திருக்காது. ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு இந்த வாரத்துக்கு வந்து கிவ்அவே கிஃப்ட்டு நான் போடலை. ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே ஆகிடுச்சி இல்லையா? ஸோ நாளைக்கு ஒரு நாள் விட்டு திங்கட்கிழமையிலேருந்து நம்ம திருப்பி அகைன் வந்து கண்டினியூ பண்ணிடலாம். அகைன் வந்து எனக்குமே அந்த ஃபுட் ஐட்டம் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் இனிமேல் வீடியோ போட ஆரம்பிப்பேன். ஸோ தொடர்ந்து வந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. மெசேஜ் பண்ணி கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிவ்அவே கிஃப்ட் வந்து நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து கண்டினியூ பண்ணிடலாம். அந்த 2 பர்சன்ஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கொரியர் பண்ணிட்டோம், நேற்று பண்ணிட்டோம். அவங்களுமே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொரியரும் பண்ணிவிட்டு டிலே ஆகிடுச்சு. அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து மண்டே டியூஸ்டேலே வந்திருக்க வேண்டியது. ஸோ இந்த இஷ்யூஸ்னால என்னால் எதுவுமே பண்ண முடியல. பயங்கர பெயினாக இருந்தது. அதனால தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்டேலேருந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போகிற மாதிரி வீடியோஸ் அப்லோட் ஆகும் உங்களுக்கு. ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கிவ்அவே கிஃப்ட்டுமே வந்துடும். அண்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் புக்கிங் நம்பர் கொடுத்துப்போம். அந்த புக்கிங் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன பிடிச்சவங்க லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.